ஹாய் ஹலோ அண்ட் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் மார்வல் வந்து மல்டிவர்ஸ் ஆகல ஃபேஸ் 5 முடிஞ்சு ஃபேஸ் 6க்கு போயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஃபேஸ் 6 கண்டிப்பாக ஃபேஸ் 5யோட ஒப்பிடும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னா, கேங்கா நடிச்ச ஆக்டர் ஜானத்தன் மேஜர்ஸ் வந்து அரெஸ்ட் ஆனது தான். பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்டர் ஜானத்தன் மேஜர்ஸ் வந்து ஒரு ஹராஸ்மெண்ட் கேஸில் மாட்டிக்கிட்டாரு. ஸோ இவர் அரெஸ்ட் ஆயிட்டாருங்கிற காரணத்தினாலேயே இந்த ஒரு கேங் அப்படிங்கிற கேரக்டரை மொத்தமாக ஸ்கிராப் பண்ணிட்டாங்க. பிளஸ் இந்த கேரக்டரோட சேர்த்து இந்த ஒரு கேரக்டர் சம்பந்தமாக ஃபியூச்சர் பண்ணி வச்சிருந்த பிளான்ஸ் மொத்தத்தையும் நீக்கினது மட்டும் இல்லாம இந்த ஒரு கேரக்டருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்டா டாக்டர் டூமை வந்து இறக்கிருப்பாங்க. அண்ட் ஆர்டிஜே தான் அந்த ஒரு ரோல்ல ப்ளே பண்றாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபேஸ் 6 பொறுத்த வரைக்கும் மெயின் வில்லனே மாறிட்டாருங்கிறப்ப கண்டிப்பா ஹீரோஸ்லயும் மாற்றங்கள் வந்து நடந்தே ஆகணும். பட் மார்வலை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு மாற்றத்தை அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கொண்டு வர போறது கிடையாது. ஏற்கனவே இருந்த ஸ்டோரியில வில்லனோட ரோலை மட்டும் மாத்தி வேற ஒரு கேரக்டரை வச்சு ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கேரக்டர்ல கொஞ்சம் டிஃபரன்சியேஷன் காட்டலாம் அப்படிங்கறதா மார்வலோட மெயின் பிளானே. பட் இந்த ஒரு பிளானுங்கிறது ஒர்க் அவுட் ஆகுமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்ஃபினிட்டி சாகாவை பொறுத்த வரைக்கும் அவெஞ்சர்ஸ் இன்ஃபினிட்டி வாரா இருக்கட்டும் இல்லனா எண்ட் கேமா இருக்கட்டும் ஒரு மிகப்பெரிய சாதனையவே படைச்சது. எண்ட் கேமுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்ட கேள்வி என்னன்னா, இதுக்கப்புறம் மார்வலால இப்படி ஒரு படத்தை திரும்பவும் கிரியேட் பண்ண முடியுமா? அப்படியே கிரியேட் பண்ணாலும் அந்த ஒரு படத்துக்கு இந்த அளவுக்கான ஒரு ஹைப்புங்கிறது இருக்குமா அப்படிங்கிறதா நிறைய பேருக்கு கேள்வியாவே இருந்துச்சு. ஆக்சுவலா ஃபேஸ் 5ல ரிலீஸ் ஆன மூவிஸை பார்க்கும்போது நமக்கு பெருசா நம்பிக்கையே இல்லை. பட் எப்ப ஆர்டிஜேவே வந்து நான் டாக்டர் டூமா ப்ளே பண்ண போறேன்னு சொன்னாரோ அப்பையில இருந்து இந்த ஒரு சீக்ரெட் வார்ஸோட ரேஞ்சே வேற லெவலுக்கு போயிருச்சு. அண்ட் மார்வலுமே த நெக்ஸ்ட் அவெஞ்சர்ஸ் மூவில கிட்டத்தட்ட 60க்கும் மேல சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸை கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுக்கு காரணமே மல்டிவர்ஸ் தான். மல்டிவர்ஸை பொறுத்த வரைக்கும் புது புது யூனிவர்சஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி புது புது சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸையும் கொண்டு வந்தே ஆகணும். பட் எர்த் 616ல ஆல்ரெடி ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் வந்து இருக்கு. பட் இவங்க எல்லாருமே தனித்தனியா பிரிஞ்சு போய் தான் இருக்காங்க. இவங்களை ஒன்னு சேர்க்கறதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்க போறதே டாக்டர் டூம் தான். ஸோ இவங்க எல்லாருமே ஒன்னா சேர போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பட் இவங்க எல்லாரையும் ஒன்னு சேர்க்கிறது யாரு? இதுக்கு முன்னாடி எல்லாம் அவெஞ்சர்ஸ் டீமை ஒன்னு சேர்க்கிறதுக்கு கேப்டன் அமெரிக்கா, அயன் மேன் இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. பட் இப்போ அந்த நிலைமையில யார் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, ப்ரோ அதான் நியூ கேப்டன் அமெரிக்கா ஃபால்கன் இருக்காரே அப்படின்னு நீங்க சொல்லலாம். அஃப்கோர்ஸ் கண்டிப்பா த நியூ கேப்டன் அமெரிக்கா சாம் வந்து த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல ஒரு மெயின் கேரக்டரா தான் இருக்க போறாரு. பட் அவர் மட்டுமே மெயின்னு சொல்ல முடியாது. இன்னும் ஒரு சில கேரக்டர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க. ஈவன் இப்போ ரிலீஸ் ஆன த கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டோட லீக்டு ட்ரெய்லர்ல ஒரு சில விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தாங்க. அது என்னன்னா, தண்டர்போல்ட் ராஸ் வந்து பழையபடி கேப்டன் அமெரிக்காவை ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் பொசிஷனுக்கு கொண்டு வர போறதா சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கேப்டன் அமெரிக்காவை தனக்குள்ள ஒரு புது அவெஞ்சர்ஸ் டீமை ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாரு. ஆனா அவங்களுக்கு தெரியாதது என்னன்னா, ஏற்கனவே ஒரு அவெஞ்சர்ஸ் டீம் வந்து புதுசா உருவாக ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அந்த ஒரு டீம்ல பழைய அவெஞ்சர்ஸ் டீமோட 3 ஃபார்மர் மெம்பர்ஸ் வந்து இருக்க போறாங்க. அவங்கள யாருன்னா வாங், கேப்டன் மார்வல், ப்ரூஸ் பேனர். ஆக்சுவலா இவங்க 3 பேரையுமே நீங்க வந்து சாங்சி மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல பார்த்திருக்கலாம். கண்டிப்பா இவங்க 3 பேருமே த நியூ அவெஞ்சர்ஸ் டீமோட ஒன் ஆஃப் த மெயின் மெம்பர்ஸா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஏன்னா இவங்களோட பவர்ஸ் அப்படி. வாங் தான் இப்போதைய நிலைமைக்கு சார்சரர் சுப்ரீமா இருக்காரு. அவருக்கு கீழே தான் ஒட்டுமொத்த மேஜிக் சொசைட்டியே செயல்படுது. அண்ட் எர்த்தோட ரியாலிட்டியை அவர் தான் இப்ப பாதுகாத்தாகணும். ப்ரோ அப்ப டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்க போறது இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து இருப்பாரு. சீக்ரெட் வார் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ரொம்பவே முக்கியமானவர். ஸோ அவர் இல்லாமலாம் கதையே நகராது. பட் நான் சொல்ல வர்றது என்னன்னா, அவர் வந்து டைரக்டா அவெஞ்சர்ஸ் டீமோட சேர்ந்து ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். ஏன்னா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவியோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஸ்ட்ரேஞ்ச் வந்து கிளியாவோட இன்கர்ஷன் ஈவெண்ட்டை தடுக்க போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சோ எனக்கு தெரிஞ்ச அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அவெஞ்சர்ஸோட சேர்ந்து டாக்டர் டூம் எதிர்த்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறது டவுட் தான். கண்டிப்பா ஃபைட்டுங்கிறது நடக்கும். பட் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து வேற எங்கேயாவது இருந்து தான் ஃபைட் பண்ணுவாரு. டைரக்டா அவெஞ்சர்ஸோட கொலாபாய் ஃபைட் பண்ணுவாரா அப்படிங்கிறது சரியா தெரியல. அண்ட் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில கண்டிப்பா அவெஞ்சர்ஸ் வந்து தோக்க தான் போறாங்க. பட் அது வந்து இன்ஃபினிட்டி வார் மூவில தேனோஸ் கிட்ட தோத்த மாதிரி இருக்காது. ரொம்பவே டிஃபரெண்டா தான் இருக்கும். அண்ட் த நியூ அவெஞ்சர்ஸ் மூவில ஏன் வாங்க ஒரு மெயின் கேரக்டரா சொல்றோம்னா, இவர் கூட தான் ஒரு சில நியூ அவெஞ்சர்ஸும் இருக்காங்க. லைக் சாங்சி, கேடி அண்ட் அமெரிக்கா சாவிஸும் இருக்காங்க. இவங்க மூலியமா தான் அடுத்து த யங் அவெஞ்சர்ஸ்க்கான ஒரு அடித்தளத்தை போட போறாங்க. வாங்கோட சேர்த்து இன்னொரு மெயின் கேரக்டரா த கேப்டன் மார்வலும் இருக்காங்க. ஆக்சுவலா இவங்க வந்து இப்ப மோனிகா ராம்போவை திரும்ப கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பிளஸ் இவங்களுக்கு இருக்கிற பவர்ஸ்க்கு இவங்களால எர்த்தை தாண்டி வேற சில கேலக்சிஸ்ல இருந்தும் சூப்பர் ஹீரோஸை கொண்டு வர முடியும். லைக் த கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சி. ஏற்கனவே இருந்த கார்டியன் மெம்பர்ஸோட சேர்த்து புதுசா நோவா அப்படிங்கிற கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ கேப்டன் மார்வல் தான் கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியை அவெஞ்சர்ஸ் டீமோட அசம்பிள் பண்ணுவாங்களோன்னு தோணுது. பிளஸ் இவங்களோட சேர்த்து தோர், வால்கரி அண்ட் ஹெர்குலிஸும் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏற்கனவே தோர் வந்து கார்டியன்ஸ் ஆஃப் தி கேலக்சியோட தான் சுத்திட்டு இருந்தாரு. அண்ட் தோர் 5 மூவில ஹெர்குலிஸ் தான் மெயின் வில்லன்ங்கிறதுனால அவருமே இந்த ஒரு டீம்ல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஹெர்குலிஸ்மே ஒரு ஆன்டி ஹீரோ டைப் தான். அண்ட் இவர் வந்து காமிக்ஸ்ல அவெஞ்சர்ஸ் டீம்லயும் இருந்திருக்காரு. ஸோ கேப்டன் மார்வல் வந்து மிஸ் மார்வலோட இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டீமை ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து இருக்கிறது ப்ரூஸ் பேனர்.
ப்ரூஸ் பேனர் வந்தாலே அவரோட கசின் சிஸ்டர் ஷீ ஹல்க்கும் வந்துருவாங்க. பிளஸ் ஹல்கோட பையன் அம்பி ஸ்காரும் வந்துருவாரு. இவங்களோட சேர்த்து ஹாக்காய், ஸ்பைடர் மேன், டேர் டெவிலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் வார் மிஷினா இருக்கிற ரூடி வந்து அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில வரமாட்டாருங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ இப்படி ஒரு பெரிய அவெஞ்சர்ஸ் டீம் வந்து ஃபார்ம் ஆகுதுங்கிறப்ப இடையில ஒரு சில சூப்பர் ஹீரோ கேரக்டர்ஸும் ஒன்னு சேருவாங்க. லைக் ஆட்மேன். ப்ரீவியஸ் மூவில தான் ஆட்மேன் வந்து கேங்கோட ஃபைட் பண்ணிருப்பாரு. பட் இப்பதான் கேங்கே இருக்க போறது இல்லையே, இது எப்படி செட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருசா இதுல எந்த ஒரு டிஃபரன்ஸும் இருக்க போறது கிடையாது. ஆக்சுவலா கேங் வந்து பிரச்சனை தான், பட் டாக்டர் டூம் வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. அண்ட் டாக்டர் டூமுக்கு வந்து டூம்ஸ்டே மூவில கேங்குக்கு இருக்கிற அதே சிமிலர் பவர்ஸ் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ ஆண்ட்மேன் கண்டிப்பா இந்த ஒரு டீம்ல இன்வால்வ் ஆவாரு. இவங்களோட சேர்த்து பிளாக் பேந்தரா இருக்கிற ஷூரியும் அயன் ஹார்ட்டும் சேருவாங்க. பட் இவங்க வந்து மோஸ்ட்லி யங் அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அண்ட் நிறைய ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. என்னன்னா த நியூ அவெஞ்சர்ஸ் டீம்ல நிறைய யங் அவெஞ்சர்ஸ் வந்து ஒன்னு சேர்க்க போறாங்க. லைக் நான் முன்னாடியே சொன்னது போல அமெரிக்கா சாவிஸ், மிஸ் மார்வல், ஸ்கார் இவங்களோட சேர்த்து வாண்டாவோட பசங்களும் திரும்ப உயிரோட வந்து யங் அவெஞ்சர்ஸ் டீம்ல சேருவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. சோ வாண்டாவை பத்தி பேசிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, ப்ரோ ஸ்கார்லெட் விட்ச் திரும்ப வருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வருவாங்க. பட் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாங்கிறது சத்தியமா தெரியல. அண்ட் பிளாக் பேந்தர் ஷூரியும் அயன் ஹார்ட் சீரிஸ் மூலமா யங் அவெஞ்சர்ஸ் டீம்ல சேர்ந்துருவாங்க. அண்ட் ஹக்காயோட பொண்ணு பிஷப்பும் இந்த ஒரு டீம்ல இருப்பாங்க. பிளஸ் ஆண்ட்மேனோட பொண்ணு த வாஸ்பும் இந்த ஒரு டீம்ல இருப்பாங்க. அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா ஆண்ட்மேன் தான் ஃபென்டாஸ்டிக் ஃபோரையும் இந்த ஒரு யூனிவர்ஸ்க்கு கொண்டு வர போறாருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ஃபென்டாஸ்டிக் ஃபோருக்கு ஒரு தனிப்பட வரப்போது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஒரு மூவில இருக்கிற ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து வேற ஒரு யூனிவர்ஸை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்ப வெளிவந்த ரூமர்ஸ்ல என்னன்னா இந்த ஒரு ஃபென்டாஸ்டிக் ஃபோர் டீம் வந்து நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிற எர்த் 616 சேர்ந்தவங்க தான். லேட் 60s டைம் பீரியட்ல வாழ்ந்தவங்க. பட் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னால இவங்க வேற ஒரு யூனிவர்ஸ்ல மாட்டிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் காமிக்க போறதா ரூமர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆட்மேன் நினைச்சா குவாண்டம் ரெல் மூலமா இவங்களை திரும்ப நம்ம யூனிவர்ஸ்க்கே கொண்டு வரலாம். இல்லனா இவங்க அதுக்கு முன்னாடியே நம்ம யூனிவர்ஸ்க்கு திரும்ப வரலாம். ஆனா கண்டிப்பா இவங்க வந்து அவெஞ்சர்ஸ் மூவில இருக்க போறாங்க. அதை கெவின் ஃபைகியே கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவங்களோட சேர்த்து இன்னொரு டீமும் சேரப்போது. எல்லாருமே ரீசெண்டா ரிலீஸ் ஆன தண்டர் போல்ட்ஸ் ட்ரெய்லரை பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு தண்டர் போல்ட்ஸ் டீமே கிட்டத்தட்ட ஒரு டார்க் அவெஞ்சர்ஸ் டீம் மாதிரி தான். இந்த ஒரு டீமுக்கு பக்கி பாண்ட்ஸ் தான் லீடரா இருக்க போறாரு. பட் இதுல இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னா இந்த ஒரு மூவி மூலமா சென்ட்ரியை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. லைக் ட்ரெய்லர்ல நீங்க வந்து பாப் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை பார்த்திருப்பீங்க. அவர் தான் சென்ட்ரி. ஆக்சுவலா சென்ட்ரிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா மில்லியன் எக்ஸ்ப்ளோடிங் சன்ஸோட பவர்ஸ் வந்து இருக்கு. கிட்டத்தட்ட சென்ட்ரில நினைச்சா சூப்பர்மேனியா ஏறி அடிக்கலாம். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் சென்ட்ரி. பட் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கும். லைக் பாபுக்குள்ள இருக்கிற ஒரு கேரக்டர் தான் பாத்தீங்கன்னா சென்ட்ரி வந்து ரொம்ப ரொம்ப நல்லவர். பட் இவருக்குள்ள இன்னொரு கேரக்டர் இருக்கும். அதுக்கு பேர் தான் வாய்டு வந்து சென்ட்ரில இருந்து ஆப்போசிட்டா ரொம்பவே கெட்டதா இருக்கும். சோ இந்த ஒரு சென்ட்ரிங்கிற கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாரு. இவரை வந்து எப்படி மார்வல் வந்து யூஸ் பண்ண போறாங்கன்னு தெரியல. வேஸ்ட் பண்ணாம மட்டும் இருந்தாலே போதும். சோ என்னதான் இவங்க இவ்வளவு பெரிய டீமா ஒன்னு சேர்ந்து இருந்தாலும் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில இவங்க வந்து டாக்டர் டூமை தோக்கடிக்க போறது கிடையாது. சோ டாக்டர் டூம் வந்து ஒரு பேட்டில் வேர்ல்டை கிரியேட் பண்ண போறாரு. பட் இந்த பேட்டில் வேர்ல்டுங்கிறது ஒட்டுமொத்த மல்டிவர்ஸியை ஒன்னா சேர்க்க போகுது. சோ இப்படி ஒரு கேஸை அவெஞ்சர்ஸ் வந்து தடுத்து நிறுத்தி திரும்ப எல்லாத்தையும் பழைய நிலைமைக்கே கொண்டு வந்துட்டாங்களா அப்படிங்கிறது தான் நம்ம சீக்ரெட் வார்ஸ் மூவில பார்க்க போறோம். சோ இந்த ஒரு சீக்ரெட் வார்ஸ் மூவி வந்து கண்டிப்பா வெறித்தனமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை. ஸோ ஒரு வழியா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சூப்பர் காமிக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பார்த்த அனைவருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.